என்னம்மா கீதா, வெங்காயம் பூண்டு ஒழிச்சிட்டு இருக்க? இன்னைக்கு அரைச்சி வச்சு சாந்து குழம்பு வைக்க போறியா? ஆமாங்க பத்து, டெய்லி பருப்பு குழம்பே வச்சாலும் ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வரா மாதிரி இருக்குது. டெய்லி என்னத்த பொரியல் செய்யறது? இது சாந்து குழம்பு வச்சு விட்டோமா சாயங்காலம் முடிக்கும் கிடக்கும். ஏனாலும் முடி பருப்பு குழம்புன்னா சோறு மட்டும்தான் சாப்பிட முடியும். இந்த குழம்புன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, சோறு எதில் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் இதை வச்சு விட்டுறலான்னு பார்க்குறேன். ஆமாம் நெட்டவெளி, பின்ன யார் 3 நேரத்துக்கு 3 விதமாக குழம்பு வைக்கிறதுலாம் நம்மளால் ஆகாது. ஒரே நேரத்துக்கு குழம்பு வச்சுமா அதையே 3 நேரமும் தின்னுக்க வேண்டியதான். அப்படி எதுவும் பிடிக்கலன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கணும். இன்றைக்கி எதுனா பொரியல் கிரியல் செஞ்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஏன்னா நெட்டவெளி, உங்கள் வீட்டில் என்ன கொத்தமல்லி சட்னியா? ஆமாக்கா, நேற்று தான் இட்லிக்கு அரிசி ஊற வச்சு போய் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்குது. அதான் ஒரு இட்லி ஊற்றலாம், இல்லை தோசை கூட ஊற்றிக்கலாம். சட்னி அரைச்சி வச்சா ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்ல. என்னப்பா காலையில் கடைக்கு போயிட்டு வரியா? ஆமாண்ணே, வீட்டுக்காரம்மா குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போய் எதனா வாங்கிட்டு வாங்கண்ணா. இப்போதைக்கு நம்ம ஊர் கடையில் போய் பார்த்தா ஒரு காயும் இல்லை, காலிஃப்ளவர் மட்டும்தான் இருந்துச்சு. சரி அதையாச்சும் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். போய் குழம்பு வைக்கிறதுக்கு கொடுக்கணும். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கு காலேஜ் போகிறதுக்கு நேரம் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் எங்கே டீ கடையிலேருந்து வரீங்களா? ஆமாப்பா, ஒரே இடத்துலயே உட்காந்து கிடந்தாலும் காலெல்லாம் ஒன்றும் அப்படியே பிடிச்சிக்குது. அதான் கொஞ்சம் காலார அப்படியே நடந்து டீ கடைக்கு போயிட்டு அப்படியே அந்த கோயிலை சுற்றி வாரேன். கொஞ்ச நேரம் நடந்தா நல்லா இருக்குது. உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் காலு ஒரு எட்டி வைக்க முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் நடந்தா காலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும்ல. ஆமாண்ணே, நடக்கிற வரைக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம்தான். அந்த காலத்துல எங்கே போனாலும் நடந்தே போனதுனால தான் நல்லா இவ்வளோ வயசுக்கும் ஆரோக்கியமாக இருக்க முடியுது. இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் இந்த இருக்கிற கடைக்கு போகணுன்னா கூட வண்டி வேணும், சைக்கிள் வேணுங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் அப்புறம் மூச்சு வாங்குது கெஸ்ஸு கெஸ்ஸுன்னு. நடக்கிற வரைக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் தானே. நடங்க நடங்க. ஏன்னா சதீஷ், இன்னைக்கு லீவு தானே, எல்லார் வீட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி பருப்பு காய்ங்க எடுத்துட்டு போய் கூட்டாஞ்சோறு ஆக்கலாமா? வீட்டில் போர் அடிக்குது. ஆமாடா, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு. இன்னைக்கு லீவு தானே, சும்மாவே இருக்கிறதுக்கும் போர் அடிக்கும். எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து எடுத்துட்டு போய் இந்த தோட்டத்துக்கு போயிடலாங்க. தண்ணியும் கிடக்கு, அங்கே நல்லா ஜாலியாக இருக்கும். நான் அரிசி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நீங்களாம் என்ன எடுத்துகிட்டு வரீங்க? நான் கொஞ்சம் காய்ங்க, அப்புறமா தக்காளி, கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாம் நீ என்ன எடுத்துகிட்டு வரல ரமேஷ்? நான் சமைக்கிறதுக்கு தேவையான குண்டா, கரண்டி, தட்டம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ சரி, அவங்க எங்கே என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு வரணுமோ சட்டப்பட்டுனா எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு சீக்கிரமாக வந்து சேருங்க. இப்போலேருந்து போய் செய்ய ஆரம்பித்தா தான் அப்புறம் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட முடியும். இங்கேயே லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிடா. இவனுங்க அப்படித்தான் சொல்லுவானுங்க, வரத்துக்கு எப்படி லேட் பண்ணிவிடுவாங்க. நாமளே எதுக்கும் வீட்டில் கொஞ்சம் சோறு தின்னுக்கிட்டே போயிடுவோம். இவனை நம்பி போனோமா நாம் கார்னு பசியோடு தான் கிடக்கணும். சரியம்மா, நான் வாரேன். நீங்களாச்சும் வெங்காயம் பூண்டெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறீங்க. தாளிச்சு விட்டா சரி போய் அரைச்சி. நான் இன்னும் ஒன்றால் ஒரு வேலை பண்ணல. தண்ணி எடுத்துகிட்டு இப்போ தான் போய் தான் எல்லாம் என்ன செய்யணும்னு பார்க்கணும். ஏக்கா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவு தானே விட்டுக்குறாங்க. அப்புறம் என்ன கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்களேன். டெய்லியும் தான் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு செய்கிறோமே. இன்னைக்கு ஒரு நாளைக்காச்சும் பொறுமையாக செஞ்சால் என்ன இப்போ? பள்ளிக்கூடத்துக்கு தானே நெட்டவழி லீவு, வகுத்துக்கு லீவுன்னு தெரியுமா? அது டயத்துக்கு பசி எடுக்க தானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் நேரத்தோட சோத்தை செஞ்சுவிட்டு தோட்டத்துக்கு வேறு போகணும். அந்த மனுஷன் தண்ணி கட்டிட்டு அப்படியே அவருக்கு சோறு எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் மஞ்சள் காடு கொத்துறதுக்கு ஆள் வரேன்னு சொல்லிக்குது. அது என்னன்னு போய் பார்க்கணும். கூட மட்டும் நாமளும் போய் வேலை செஞ்சால் தானே ஆச்சு. ஓ, மஞ்சள் காடு கொத்துறதுக்கு இன்றைக்கி ஆளுங்க வராங்களா? சொல்லியிருந்தா நானும் வந்துருப்பில்லக்கா. வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன். நானும் வேலைக்கு வந்தேன்னா ஏதோ எனக்கும் கூலி கொடுப்பீங்கல்ல. அதானே சொல்லியிருந்தீங்கன்னா நானும் கூட வந்துருப்பில்ல. நானும் நாலு முடியும். சரி, நாங்களும் வேலையை முடிச்சுட்டு வரட்டுமா? அப்படியே சொல்கிறீங்க? ஆனால் நீங்களும் இந்த வேலை செய்ய மாட்டீங்கன்னு இல்லை நான் நினச்சிக்கிட்டு பக்கத்து ஊரில் போய் ஆள் கூப்பிட்டுட்டு வந்தேன். நீங்கள் செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்து நான் உங்களையே கூப்பிட்டுருப்பேன். என்னக்கா பெரிய வேலை, கண்ணு பார்த்தா கை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது. எல்லாம் கற்றுக்கிட்டேவோ வர முடியும், பார்த்தா கற்றுக்கிட வேண்டியதான். அதுவும் சரிதாம்மா. ஆனால் இது செடியை பார்த்து கொத்தணும். பார்த்துக்க, வேரில் கொத்திவிட்டோமா போச்சு, செடி செத்து போயிடும். இதெல்லாம் பார்த்து பதமாக பொறுமையாக கொத்தணும். சரி வாங்க பேச்சுக்கலாம், நான் என்ன ஏதுன்னு எப்படின்னு சொல்லி தாரேன். சரிக்கும், நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வரேன், நீங்கள் போங்க. சரி, நான் முன்னே போகிறேன். நீங்கள் கையை வீசிக்கிட்டு வந்துட்டாதீங்க. ஆளுக்கு ஒரு கலக்கட்டை எடுத்துகிட்டு வாங்க. சரிக்கா, எடுத்துகிட்டு வரோம். சரி நெட்டவழி, இன்றைக்கி சட்டுப்பட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த காடு கொத்துற வேலையை என்ன ஏதுன்னு போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுவோம். போய் சட்னி அரைப்பியோ என்னத்த பண்ணுவியோ, இட்லி ஊற்றுவியோ சீக்கிரமாக அரைச்சி வச்சுட்டு ஓடியா பார்க்கலாம். நேரம் ஆகிட்டுன்னா நான் ஓடி போயிடும் பார்த்துக்க. சரி அம்மா, வாரேன். விட்டுட்டு போயிடாத.